Objective type questions la first 13th one பார்க்கலாம். 13 என்ன கொடுத்திருக்காங்க? a plus b is equal to 5, a square plus b square is equal to 13, find ab. So நம்ம a plus b the whole square formula எழுதலாம். That is equal to என்னது? a square plus 2ab plus b square. Right? a plus b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5. 5 the whole square is equal to இங்க a square plus b square அதாவது a square plus b square plus 2ab ன்னு எழுதிக்கலாம். இங்க 5 square என்னது 25. இப்போ a square plus b square is equal to என்னது 13. அதாவது இங்க இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன போடுறோம் 13 போட்டுட்டோம். 13 plus 2ab. ஓகேவா? இங்க 25 இந்த 13 இங்க வந்தா என்ன வரும்? minus 13 is equal to 2ab. 25 minus 13 என்னது? 25, 30. 2, இங்க என்ன வரும்? 1. Right? 12. So, 12 is equal to 2ab. அப்போ ab is equal to என்ன வரும்? 12 by 2 is 6. The answer is 6. Clear? Next, 14th one. 14th one பார்த்தோம்னா 5 plus 20. இது நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாமே நம்ம போடலாம். இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தானே. 5 plus 20 is equal to என்னது 25. இது bracket. minus 20 minus 25 என்னது minus 20 minus 5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? minus 25 வரும். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். 25 into 25 என்ன வரும்? 625. கிளியர்? 25 into 25 is 625. இந்த மைனஸ் மறந்துடக்கூடாது. that is equal to minus 625. Next 15th the factors are. So இது பார்த்த உடனே நமக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா a minus b the whole square ஃபார்முலா வருதா? So இதை நம்ம எப்படி எழுதலாம்? x square minus இங்க 9 எப்படி எழுதலாம்? 3 square எழுதலாம். இங்க என்ன போடலாம்? 2 into x into 3. So what is this? That is equal to a square minus 2ab plus b square. So இங்க x square இங்க 2 into x into 2 3s are 6. இங்க plus 9. So that is equal to x இங்க b. இங்க என்னது? a is equal to என்னது? x. b is equal to என்னது? 3. So that is x minus 3 the whole square. அதோட factors என்னன்னு பார்த்தோம்னா x minus 3, x minus 3. கிளியரா? நம்ம இங்க இருக்கிற ஸ்கொயர் நம்பர் எழுதிட்டோம்னாலே நமக்கு ஃபார்முலா வந்துரும். அது எந்த ஃபார்முலா? x minus a minus b whole square ஃபார்முலா. அது x minus 3 whole square ஃபார்முலா வந்தாச்சு. இப்போ இது எங்க இருக்கு? x minus 3 x minus 3 இங்க இருக்கு. So this is x minus 3 x minus 3. Clear? Next 16th one போடலாம். The common factors of the algebraic expression. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? ax square y. ax square y க்கு factors என்னென்ன அப்படின்னு எழுதினோம்னா a into x into x into y. Clear? x square வந்து x into x ன்னு எழுதுறோம், y ன்னு எழுதுறோம். அதுக்கப்புறம் this is bxy square. That is equal to என்னது? b into x into y into y. Next என்னது? cxyz. That is equal to என்ன எழுதுறோம்? c into x into y into z. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல எதெல்லாம் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா a இங்க இருக்கு, b இருக்கு, இங்க c இருக்கு. இது காமன் கிடையாது. அப்போ இங்க x இருக்கு, இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு தடவை x எழுதிக்கலாம். இப்போ இங்க x இருக்கு, இங்க எல்லாம் x கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க y இருக்கு, இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. அப்போ இங்க y எழுதிக்கலாம். மத்த எல்லாமே மூணுத்துலயும் காமனா இருக்கா? இல்ல. ரைட்? சோ திஸ் x x x அப்புறம் இங்க y y y இது மூணு தான் காமனா இருக்கு. இங்க a இருக்கு, இங்கெல்லாம் a கிடையாது, இங்கேயும் a கிடையாது. இங்க b இருக்கு, பட் இங்கெல்லாம் b கிடையாது. மூணுத்துலயும் எது காமனோ அது மட்டும் தான் நம்ம எழுதணும். அப்போ காமன் ஃபேக்டர் என்னது? x and y. அப்போ ஆன்சர் இஸ் xy. Clear?